ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல் சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா அங்கே வந்துட்டு இருக்கும்போது அப்போ சாரு படிக்கட்டில் நடந்து வந்துட்டுருக்குறாங்க. அப்போ கீழே அவங்க தடிக்கி விழுந்துருவோம். உடனே மாயா சொல்கிறாங்க, என்ன சாரு உனக்கு தான் கண்ணு நல்லா தெரியும்லா, அப்புறமா எதுக்காக என்ன திடீர்னு தடிக்கி விழுந்துட்டு அப்படிங்கும்போது, ஏய் என்ன பேசிகிட்டு இருக்கிற, எனக்கெல்லாம் கண்ணு தெரியாது அப்படின்னு சாரு ரொம்பவே அகங்காரத்தோடு பேசிகிட்டு இருக்கவும் உடனே மாயா கேட்குறாங்க, அப்படியா சாரு உனக்கு கண்ணு தெரியாதா என்ன அப்படிங்கும்போது, என்ன என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கிறியா அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா மாயா அடிக்கிறதுக்காக கை ஓங்க. அப்போ சாரு தள்ளிக்கவும், உனக்கு தான் கண்ணே தெரியாத, அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கு கண்ணு தெரிஞ்ச மாதிரிக்கே நான் கொடுக்குற அடி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கவும் உடனே உனக்கு திமிராடி அது என்கிட்ட காட்டிட்டு இருக்க அப்படின்னு சாரு கோவத்தோட கேட்கவும் உடனே மாயா சொல்கிறாங்க, ஆமாண்டி நீ சமைச்சு போட்ட பற்றியா, அதனால எனக்கு ரொம்பவே திமிர் வந்துருச்சுது பாரு, கூடி சீக்கிரத்திலேயே உன் கொட்டாலாம் அடங்க போகுது, அதான் உனக்கு கூடி சீக்கிரத்திலே கல்யாணத்தை நடத்த போகிறாங்களா, கல்யாணம் முடிஞ்சு ஒழுங்கு மாதிரியே இந்த வீட்டை விட்டே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லவும் உடனே சாரு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, கல்யாணம் முடிய போது உண்மைதான், ஆனால் என்ன மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறியா, அதுதான் டூப்ளிகேட் மாப்பிள்ளையாச்சே, எனக்கும் சீனுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது, அதனால வீட்டை ஓட போகிறது நான் கிடையாது நீ தாண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாரு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன சாரு நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிற அப்படிங்கவும், அப்படியா கல்யாணம் நடக்கும்போது அது பார்க்கலாம் அப்படிங்கும்போது, அப்போ கல்யாணம் எந்த தடையும் உனக்கு நடக்காதா அப்படின்னு மாயா கேட்கவும், என்ன திமிர்த்தனை பண்ணிட்டு இருக்கிறியா, என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தோம்னா பத்மா வராங்க. பாருங்க இவ இப்படி வம்பிழுத்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாரு தான் கண்ணில் உள்ள கண்ணாடியை மாட்டிக்கிட்டு தாங்க. உடனே பத்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன வம்பிழுத்துட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும் அப்படிங்கும்போது, நான் ஒன்றும் வம்பலுக்கலத்தை, இவ தான் என்கிட்ட தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும், அவள் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பா, நீ வா சாரு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா சாரு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ மாயா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, போங்க போங்க கூடி சீக்கிரத்துலேயே உங்கள் கொட்டா ஆட்டை எல்லாத்தையும் நான் அடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா அவங்க மாயாவையும் சீனியையும் தான் காட்டுறாங்க. அப்போ அந்த பூசாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் மட்டும் கரெக்டான நேரத்தில் அவனை கையும் களமாக பிடிக்கலன்னா உங்கள் பெரியப்பாவோட கதையே முடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ ஜானகி இவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியோட கேட்டுட்டு இருக்கவும், அப்போ அந்த ஜோசியர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்க மட்டும் கரெக்டான நேரத்தில் உங்க பெரியப்பாவை காப்பாத்தலன்னா அந்த புவனேஸ்வரி கதையை முடிக்கிறதுக்காக அனுப்பிவிட்டால உங்க பெரியப்பாவோட கதையே முடிஞ்சு போயிருக்கோம், அவ ஏன் இந்த மாதிரிலாம் பண்றான்னு தெரியல, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாம இருந்துட்டம்மா, என் பொண்ணை அவன் மறைச்சு வச்சுக்கிட்டாம்மா, அதாவது ரகுராம் ஐயாவோட கதையை முடிக்கிற வரைக்கும் என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாமா, அதனாலதான் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, ஆனால் நல்ல வேலையாக நீங்கள் காப்பாற்றிட்டீங்கம்மா, என்ன இருந்தாலும் ரகுராமையா எவ்வளோ நல்லவர், அதனால தான்மா உங்களை மாதிரிக்கு ஒருத்தங்களா ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும், அடுத்து பார்த்தோம்னா இதை கேட்டுட்டு ஜானகி ஓடி வராங்க. மாயா என்ன மாயா அந்த ஜோசியர் என்ன சொல்லிட்டு போறார் அப்படிங்கவும், ஐயோ என்னது பெரியம்மா அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க, அவர் பேசினது எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீனுவும் மாயாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியம்மா, ஜோசியர் நல்லபடியாக பூஜையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை அவர் பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், அந்த புவனேஸ்வரி உங்கள் பெரியப்பாவோட கதையை முடிக்கிறதுக்காக அனுப்பிவிட்டாரா, என்ன நடந்துச்சுன்னு என்ற உண்மையை சொல்லுங்கள் ரெண்டு பேரும் அப்படிங்கவும், உடனே மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லாமல் இருந்தேன், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு ஜோசியர் சொன்னதை எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுட்டீங்களே அப்படிங்கும்போது, இங்கே பாரு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ நடந்த உண்மையை சொல்லு அப்படிங்கவும், அப்போ எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கேட்டதுமே ஜானகி அப்படியே பதறி போயிருந்தாங்க, என்ன மாயா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததா பூஜை நடக்கும்போது அப்படிங்கவும், ஆமாம் பெரியம்மா இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாக்கி நீங்கள் தாங்கிக்க மாட்டீங்க, ஏற்கனவே பெரியப்பாவை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு தான் இந்த பூஜையை பண்ணிட்டு இருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது நான் வேறு இதை சொன்னோம்னா நீங்கள் பயந்துருவீங்க, அதனால தான் நான் சொல்லாமல் இருந்தேன் அப்படிங்கவும், இந்த புவனேஸ்வரி சும்மா விடக்கூடாது, அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு பண்ணுவா, அவளை நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரி கிளம்பவும், அப்போ மாயாவும் சீனுவும் தடுக்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் போக வேண்டாம், நீங்கள் போய் அதாவது அவளுக்கு எவ்வளோ பட்டாலும் சரி தான் புத்தி வர போகிறது கிடையாது, அவளை என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு எனக்கு தெரியும், நான் அவளை பார்த்துக்கிறேன் பெரியம்மா, நீங்கள் போகாதீங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. மாயா நீங்கள் ரெண்டு ஒரு மட்டும் இல்லைன்னா உங்கள் பெரியப்பாவை நம்ம காப்பாற்றிருக்கவே முடியாது பொழுக்கு அப்படிங்கவும், நீ திரும்ப திரும்ப அந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ பண்ணிட்டு இருக்கிற மாயா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட கை போயிடுச்சு. அவங்க ஜானகி கண்கலங்கிட்டு இருக்கிறாங்க. சீனோ மாயாவை நீ நல்லபடியாக பார்த்துக்கணுண்டா அப்படிங்கும்போது, என்னத்தை நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க.